அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் வேலைவாய்ப்பு செய்திகள பத்தி பார்க்க போறோம். அதுல முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய ஆப்டல் நிறுவனம் 77 காலியிடங்கள் இருக்கு. ஜூனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற பிரிவுல. கல்வி தகுதி டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18லிருந்து 37 வரைக்கும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் 3/4/2026. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகம் காலியிடங்கள் 10 காலியிடங்கள் இருக்கு. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. வயது வரம்பு 18லிருந்து 30 வரைக்கும். தேர்ச்சி முறைய பொறுத்தவரைக்கும் எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் 15/5/2026. அடுத்தது மத்திய அரசின் உயர் வெடிபொருள் தொழிற்சாலை காலியிடங்கள் 91 இருக்கு. கல்வி தகுதி ஐடிஐ, பிஇ, பிடெக் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. வயது வரம்பு 18லிருந்து 40 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறைய பொறுத்தவரைக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் 10/4/2026. அடுத்தது இந்திய ரயில்வேல 11,127 காலியிடங்கள். அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற பிரிவு லோகோ பைலட் எக்ஸாம் ஏஎல்பி. 10ஆம் வகுப்பு அல்லது ஐடிஐ முடித்து இருக்கணும். வயது வரம்பு 18லிருந்து 30 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, அப்புறமா மருத்துவ பரிசோதனை எல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் 14/6/2026 அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் தேசிய புவி அறிவியல் மையம் அப்படிங்கிறதுல 25 காலியிடங்கள் இருக்கு. அதுல கல்வி தகுதிய பார்த்தீங்கன்னா, ஐடிஐ, டிப்ளமா, பட்டப்படிப்பு எதுனாலும் இருக்கலாம். அந்த படிப்புக்கு ஏத்த மாரி வயது வரம்பு வேரி ஆகுது. எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு, அப்புறமா இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும். 10/4/2026க்குள்ள அப்ளை பண்ணணும். அடுத்தது மத்திய அரசின் கனரக வாகன தொழிற்சாலை பிரிவு. அதுல 450 காலியிடங்கள் இருக்கு. டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு முடித்திருக்கணும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/4/2026. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, துணை ராணுவத்தைச் சேர்ந்த சகஸ்ட்ரா சாஸ்திரா சீமாபால் அப்படிங்கிற அந்த பிரிவுல 827 காலியிடங்கள் இருக்கு. 10ஆம் வகுப்பு ஐடிஐ முடிச்சிருக்கணும். 18லேருந்து 27 வயது வரம்பு. ஆன்லைன் தேர்வு. அதுக்கப்புறமா மிலிட்டரி அப்படிங்கிறனால உடல் தகுதி தேர்வு இருக்கும். அதன் பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் 20/4/2026. அடுத்தது இந்திய உள்கட்டமைப்பு நிதி நிறுவனம் காலியிடங்கள் 62 காலியிடங்கள் இருக்கு. பிடெக், பிஎல், சிஏ எல்லாம் முடிச்சிருக்கணும். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30. ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு தேர்ச்சி முறை 10/4/2026 அப்ளை பண்ணி முடிக்கக்கூடிய கடைசி நாள். ரயில் இந்தியா தொழில்நுட்ப பொருளாதார சேவை நிறுவனத்துல 15 காலியிடங்கள் இருக்கு. எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு தான் குடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 27/4/2026. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.